ஒருத்தங்களுக்கு ராகுடைய நட்சத்திரம், கேது கூட கிடையாது, ராகுடைய நட்சத்திரம் போகும்போது நம்ம நேராக போடுற வழியிலேருந்து திசை மாறி போகக்கூடிய ஒரு தன்மை. நான் கோவில்னு போனேன்னா இங்கே பீச்சும் போவேன், வேறு இடங்களில் எண்ணங்களை சிதற விடுவேன். அதில் எனக்கு மனம் கண்ட்ரோலில் இருக்குமானா இருக்காது. அதனால் அந்த தெய்வாதீனம், சுவாமியை கும்பிடுற பழக்கமோ நெத்தியில் விபூதி வச்சுக்கிற பழக்கமோ இதெல்லாம் எனக்கு கம்மியாகும். ஒரு குழந்தை வேறு ஒரு மார்க்கத்தில் போகிறாங்கன்னா அவங்களுடைய ஏல்பி லக்னம் என்னது, எப்போ இது ஆரம்பித்தது, அது நல்வழியா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 17 வயசு 18 வயசு குழந்தைகளுடைய வாழ்க்கைங்கிறது நிறைய பேருக்கு தாய் தந்தை வளர்ந்துருவான் வச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்கள கவனிக்காமையே விட்டுடுறாங்க. ஒரு 41 நாள் அந்த குழந்தைகளை அப்சர்வேஷன் பண்ணணும். சரியான ஒரு நேரத்தில் எந்திரிக்கிறாங்களா, சரியான ஒரு நேரத்தில் தூங்குறாங்களா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம வீட்டு வேலையை என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இது பண்ணி வராங்களா, வெளியில் போகிறது ஒரு இடம், திருப்பி வர்றது ஒரு இடம், நேரம் அப்படிங்கிறது கீப்பப் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஃபோன் தொடர்புகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் கவனிங்க. நம்ம குழந்தைகள் தான் தப்பு பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இதையெல்லாம் கவனிக்கணுமானா கண்டிப்பாக கவனிக்கணும். அன்றைக்கி நீ எதையும் பார்க்கல, அன்றைக்கி என்னை விட்டுட்ட, இன்றைக்கி நீ என்ன கேட்குற அப்படின்னு நாளைக்கு ஒரு கேள்வி அந்த குழந்தைகள் கேட்டுறக்கூடாது. இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் எந்த கேள்வி வேணால் கேட்பாங்க. அவங்க தப்பு கிடையாது, நம்ம பார்க்காதது தான் தப்புங்கிற ஒரு பழி நம்ம மேலே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த தகவல்.